Hello friends, இந்த வீடியோல நாம changes around us part 2 பார்க்கலாம். part 1 ஏற்கனவே till answer briefly வரைக்கும் பார்த்தாச்சு. இந்த வீடியோல rest of the sections பார்க்கலாம். அதாவது answer in detail, higher order thinking questions அந்த எல்லா இதுமே நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோல. ஓகே, லாஸ்ட் வீடியோல நம்ம answer briefly 10 questions வரைக்கும் பார்த்திருக்கோம். இந்த வீடியோல answer in detail, higher order thinking question, value based questions லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போலாம். First question, explain the environmental effects of chemical reactions. Explain the environmental effects of chemical reactions. அதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 108ல இருக்கு. environmental effects அப்படின்னு ஹெட்டிங் இருக்குல்ல 10.2.2 இதுல இந்த ஹெட்டிங் போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன எழுதுறோம் அப்படின்னா பொல்யூஷன் எழுதிட்டு அது கீழே our environment provides air to breathe இதெல்லாம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் எழுதுறீங்க அப்படின்னா பொல்யூஷன்னா என்ன அப்படிங்கறத தான் எழுதணும். unwanted change in the physical, chemical and biological properties of the environment is termed as pollution. The substances which cause these changes are called pollutants. Generally there are 3 types of pollution. அது என்னென்ன அப்படின்ட்டு எழுதணும். அதாவது ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன் இது வரைக்கும் எழுதுங்க. டியூ டு இன்க்ரீசிங் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ். ஓகே, இந்த லாஸ்ட் பாயிண்ட் வேணாம், இது வரைக்கும் எழுதுனா போதும். நான் இங்க ஹைலைட் பண்ணது மட்டும் எழுதுங்க, அது மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், ஃபர்ஸ்ட் பாயிண்டா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து unwanted change in physical, chemical and biological properties of the environment. அதுல இருந்து அந்த end of this para வரைக்கும் எழுதணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பொல்யூஷன் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு எழுதிட்டு என்னென்ன அப்படின்னு லிஸ்ட் பண்ணுங்க. டியூ டு இன்க்ரீசிங் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் லாட் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஆர்டிஃபிஷியலி விச் ஹார்ம் ஆல் தி லிவிங் அண்ட் நான் லிவிங் சப்ஸ்டன்சஸ். ஓகே, ஜென்ரலா தான் இருக்கு இது. நெக்ஸ்ட் பாயிண்ட் ரஸ்டிங் சப்ஹெட்டிங். ஓகே, இதெல்லாம் சப்ஹெட்டிங்ஸ் பொல்யூஷன் அது இதெல்லாம் இது அது கீழே இருக்க பாயிண்ட்ஸ். ரஸ்டிங், நெக்ஸ்ட் ஒன் ரஸ்டிங். ஸோ ரஸ்டிங் அப்படின்னா when the iron metal comes into contact with water and oxygen, it undergoes a chemical reaction called rusting அப்படின்னு எழுதணும். அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் தேவையில்லை, அவ்வளவுதான். அண்ட் டார்னிஷிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகல்ஸ் இதுல வந்து நம்ம ஃபுல்லா எழுதணும். அதாவது இந்த பாராகிராஃப் ஃபுல்லா எழுதுனா போதும். இந்த 3 பாயிண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பொல்யூஷன், நெக்ஸ்ட் ரஸ்டிங், நெக்ஸ்ட் டார்னிஷிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகல்ஸ். The shiny metal surfaces and other articles lose their shining appearance due to chemical reactions on the surface. அத முன்னாடியே நம்ம பார்த்தோம்ல வீடியோஸ்ல, என்னன்னா இப்ப ஷைனியா இருக்கிற சப்ஸ்டன்சஸ் சச் as சில்வர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பிளாக் கலர் அப்பியரன்ஸ்ல அது மேல கோட் ஆகும். சோ இந்த மாதிரி அதோட ஷைனி அப்பியரன்ஸ் போய் வேற ஏதாச்சும் அது மேல கோட் ஆகுறது தான் டார்னிஷிங் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் ஆர்டிகல்ஸ் பிகம் பிளாக், அதான் சில்வர் எல்லாம் வந்து கருப்பா மாறுது கொஞ்ச நாளுக்கு அப்புறம். ஏன் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ஏர்னா ஆக்சிஜனும் அதுல இருக்க ஹியூமிடிட்டி வாட்டர் வேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும்ல ஏர்ல, அது எல்லாம் ஆக்ட் ஆகிதான் இந்த மாதிரி டார்னிஷிங் எல்லாம் உண்டாக்குது. ஸோ இந்த ஃபுல் பேரா எழுதிட்டு இது 2 பாயிண்டா எழுதணும். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு பாயிண்ட், சர்ஃபேஸ் வரைக்கும் ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அதுல இருந்து அட்மாஸ்பியரிக் ஏர் அது வரைக்கும் ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் ஏன்னா அது வந்து சில்வருக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் சிமிலர்லி பிராஸ் வெசல்ஸ் which contain copper as one of the constituents develop a greenish layer when exposed to air for a long time. This is due to chemical reaction between copper and moist air to form basic copper carbonate and copper hydroxide. So first one வந்து நம்ம வந்து எழுதுனது எதுக்குன்னா சில்வர். செகண்ட் ஒன் brass. இது வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, இவ்வளவு எழுதுனா போதும் இந்த கொஸ்டினுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Explain how food items are spoiled by chemical reactions. செகண்ட் கொஸ்டின் என்னன்னா ஃபுட் ஐட்டம்ஸ்ல எப்படி கெமிக்கல் ரியாக்ஷனால ஸ்பாயில் ஆகுது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதுவும் டீடைல் கொஸ்டின் தான். ஸோ இதுலயே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸ். என்னென்ன சப்ஸ்டன்சஸ் எப்படி எப்படிலாம் ஸ்பாயில் ஆகுது. ஃபுட் ஸ்பாயிலேஜ் இது வந்து ஹெட்டிங் போட்டு
Food spoilage may be defined as any change that causes food unfit for human consumption. This chemical reactions catalyzed by the enzymes result in the degradation of food quality, such as development of bad taste and odor, deterioration and loss of nutrients. அதாவது ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் அப்படின்னா என்ன? ஒரு கன்சியூமபிளா இருக்கிற ஒரு ஃபுட் சப்ஸ்டன்ஸ் நம்ம ஹியூமன்ஸால எடுத்துக்க முடியாது, கன்சியூம் ஆகாத அளவுக்கு அதுல ராட் ஆகி இல்ல ஸ்மெல் வர மாதிரி, கலர் சேஞ்ச் ஆகி இல்ல அதுல இருக்க சத்து எல்லாம் போய் அந்த மாதிரி இருக்கிறது தான் ஸ்பாயிலேஜ் இல்ல ராட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1 அதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ராட்டன் எக்ஸ் டெவலப் பேட் ஸ்மெல். இது பேட் ஸ்மெல், ஆர்டர், பேட் ஆர்டர், ODOUR, ஆர்டர்னா ஸ்மெல், due to formation of hydrogen sulfide gas. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹைட்ரஜன் சல்பைட் கேஸ் ஃபார்ம் ஆன ராட்டன் எக்ஸ் ஸ்மெல் வரும். ராட்டன் எக்ஸ்ல அந்த ஸ்மெல் வருது ஹைட்ரஜன் சல்பைட் கேஸ். இது நெக்ஸ்ட் போக போக ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்லயும் இது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல கெமிஸ்ட்ரியில, அதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஹைட்ரஜன் சல்பைட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபார்ம் ஆகுது. அதை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா ராட்டன் எக்ஸ் ஸ்மெல். Next example 2, decaying of vegetables and fruits due to microbes. இது decaying, okay, அழுகி போறது. Next second point, rancidity of fishes and meat. Fishes and meat containing high levels of polyunsaturated fatty acids that undergo oxidation causes bad odor when exposed to air or light. This process is called rancidity. அதாவது ஃபிஷ், மீட், கறி அது எல்லாமே வெளியே வச்சிருக்கும் போது ரொம்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லைட், ஏர் அதெல்லாம் பட்டதுக்கு அப்புறமே ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் ஆனா ரொம்ப நல்ல ஸ்மெல் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி பேட் ஆர்டர் இருக்கும். அதுதான் ரான்சிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் என்னன்னா, ஃபிஷ், மீட்லாம் வெளியே வச்சிருந்தா ஒரு ஸ்மெல் வரும்ல, அதுதான் ரான்சிடிட்டி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாயிண்ட் என்னன்னா, ஆப்பிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டர்ன் பிரவுன் வென் கட். இதெல்லாம் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் அதான் கேட்டிருக்காங்க. Apples and some fruits turn brown due to chemical reaction with oxygen in air. This chemical reaction is called browning. ஆப்பிள்ஸ் அப்புறமேட்டு சில ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஏன் ப்ரௌன் ஆகுது, கட் பண்ணி வச்சா கொஞ்ச நேரத்துல ப்ரௌன் ஆகுது, ஏன் அப்படின்னா அதுல இருக்க அந்த ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, அதுல இருக்க செல்ஸ் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆனா ப்ரௌனிங் காஸ் பண்ணுது. The cells of apples, fruits and other vegetables contain enzyme called polyphenol oxidase or tyrosinase, which come in contact with oxygen, catalyzes as by a biochemical reaction of plants phenolic compounds to brown pigments known as melanin. So நார்மலாவே ஃப்ரூட்ஸ் அந்த ஆப்பிள் செல்ஸ் அது எல்லாத்துலயுமே என்ன பிக்மெண்ட் ஒரு என்சைம் இருக்கும், டைரோசினேஸ் இல்ல பாலிஃபினைல் ஆக்சிடனேஸ். இந்த என்சைம் இருக்கும். அண்ட் இந்த என்சைம் கட் பண்ண உடனே ஆக்சிஜனுக்கு அது டைரக்ட் எக்ஸ்போஷர் ஆகுது. அதனால அந்த டைரக்ட் எக்ஸ்ப்ளோஷன் ஆகும்போது அது ஒரு ப்ரௌன் கலர் பிக்மெண்டா ஃபார்ம் ஆகும். அது பேர் தான் மெலானின்ஸ். இதுதான் ப்ரௌனிங்க காஸ் பண்ணும். ஓகே, இவ்வளவுதான் இது பேஜ் நம்பர். இந்த கொஸ்டினோட ஆன்சர் பேஜ் நம்பர் 107ல இருக்கு. இது பாருங்க, 107ல பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். 10.2.1 அந்த ஹெட்டிங் கீழே இருக்கும். ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அது ஃபுல்லா. rancidity of fishes and meat, அதுவும் ஃபுல்லா. until apples and fruits turn brown when cut. இது வரைக்கும் எழுதணும். ஓகே, இது என்ன டீடைல் கொஸ்டினால இது வரைக்கும் ஃபுல்லாவே எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Next question, third question, explain any three conditions that is required for a chemical reaction to take place and give examples. அதான் question. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது ஏற்கனவே 2 மார்க்ல 1 மார்க்ல எல்லாம் எழுதினோம். இப்போ இது டீடைல் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. கண்டிஷன்ஸ் required for a chemical reaction to take place. அது என்னென்ன அப்படின்னா, physical contact, direct touch இருந்தா, solutions of reactants, எலக்ட்ரிசிட்டி, ஹீட், லைட், கேட்டலிஸ்ட். இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 கண்டிஷன், ஏதாச்சும் 3 கண்டிஷன். இதுல 3 கண்டிஷன் ஏதாச்சும் இருந்தா மட்டும், ஏதாச்சும் 3 கண்டிஷன் மட்டும் எழுதுங்க எக்ஸாம்பிள் கொடுத்து அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன எழுதலாம், நம்மளே இதுல சூஸ் பண்ணி எழுத வேண்டியதுதான். chemical reactions based on solution of reactants. When we mix two substances, reactants, அதாவது இந்த சைடு இருக்கிறது reactants, aroma அதுக்கு அப்புறம் இருக்கிறது products.
reactants in solution form, the chemical reaction takes place to form new substances, அதாவது products. Example, take small amount of solid silver nitrate and sodium chloride in test tube. The reactants in solid state have no reactions. Dissolve the same reactants in water in separate test tubes. Mix both of the solutions. Silver nitrate solution reacts with sodium chloride solution to form a white precipitate of silver chloride and sodium nitrate solution, NaNO3. From the above reaction, we infer that some chemical reactions proceed only in solution and not in solid form. Okay, இதுல என்னன்னா, அதாவது ஒரு solid formல suppose ஒரு sodium chloride ஒரு solid formலயும் and silver nitrate solid formல எடுத்து mix பண்ணா reaction proceed ஆகாது. அதே இது silver nitrate waterல dissolve பண்ணியும் sodium chloride தனியா waterல dissolve பண்ணியும் ரெண்டையும் pour பண்ணி ஒரு reaction carry பண்ணா கண்டிப்பா ஒரு reaction போகும். அதுல வந்து white precipitate, அதாவது white sediment மாதிரி கீழே வந்து இந்த test tubeல கீழே வந்து சேர்ந்து இருக்கும். அது என்னன்னா அந்த white precipitate silver chloride form ஆகும், silver nitrate and sodium nitrate solution இது ஃபார்ம் ஆகும். சோ இதுல என்ன இன்ஃபர் பண்றோம், என்ன இதுல இருந்து தெரியுதுன்னா, ஒரு ரியாக்ஷன் வந்து சாலிட் ஸ்டேட்ல பண்ணா சிலது ப்ரொசீட் ஆகாது. ஆனா அதுவே ஒரு லிக்விட் ஃபார்ம் அந்த சொல்யூஷன் ஃபார்ம்ல பண்ணா அது ப்ரொசீட் ஆகும். இதுதான் எக்ஸாம்பிள். வித் எக்ஸாம்பிள்னு கேட்டதுனால இதையும் தான் நம்ம சொல்லணும். செகண்ட் ஒன், கெமிக்கல் ரியாக்ஷன் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரிசிட்டி. When electricity is passed through water containing small amounts of sulfuric acid, hydrogen and oxygen gases are liberated. Similarly, a concentrated solution of sodium chloride, that is brine, is electrolyzed to produce chlorine and hydrogen gases along with sodium hydroxide. This is very important reaction to produce chlorine industrially. From the above two reactions, we infer that some chemical reactions proceed only by the passage of electricity. Hence, such reactions are called as electrochemical reaction or electrolysis. So, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு brine solution, brine அப்படின்னா என்னது, dissolved form of sodium chloride, அந்த இதுதானே brine அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த இதுல brine solution அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம், சோடியம் குளோரைட். அது வந்து எலக்ட்ரிசிட்டி அதுல பாஸ் பண்ணா என்னென்ன கேஸ் ஃபார்ம் ஆகும், இது நம்ம ரொம்ப இதா படிச்சோம். அண்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்டும் கூட. அண்ட் எலக்ட்ரிசிட்டி அந்த பிரைன் சொல்யூஷன்ல பாஸ் பண்ணா குளோரின் கேஸ் ஃபார்ம் ஆகும் ஒரு எலக்ட்ரோட்ல, அண்ட் இன்னொரு எலக்ட்ரோட்ல ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த ரியாக்ஷன் தான் இண்டஸ்ட்ரியலா யூஸ் பண்ணி குளோரின் அப்படிங்கறத ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு. அண்ட் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து எலக்ட்ரிசிட்டி அந்த கரண்ட் அயான்ஸ் பாஸ் பண்ணா மட்டும்தான் சில ரியாக்ஷன்ஸ் ட்ரிகர் ஆகி ப்ரொடியூஸ் ஃபார்வர்ட் ஆகும், ப்ரொசீட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ரியாக்ஷன் பேரு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் எலக்ட்ரோலைசிஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், chemical reactions based on light. Sunlight is important not only for us but also for plants as well. As you know, photosynthesis is a process in which light energy from the sun is used by the plants to prepare starch from carbon dioxide and water. Example, the sunlight uses the chemical reaction between carbon dioxide and water, which finally ends up in the production of starch. These chemical reactions is caused by light or called photochemical reactions. இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் லைட்ஸால ப்ரொசீட் ஆகும். அதுக்கு மெயின் எக்ஸாம்பிளே நம்ம வந்து போட்டோசிந்தசிஸ் சொல்லலாம். ஏன்னா போட்டோசிந்தசிஸ்ல கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் அதெல்லாம் வந்து ரியாக்டன்ஸ். அந்த ரியாக்டன்ஸ் வந்து லைட் சப்ளை இருக்கும் போது அது வந்து அந்த ரியாக்ஷன் ஃபர்தர் கேரி ஆகி ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் ஆகுது. சோ இந்த ரியாக்ஷன் எதனால ஆகுது, லைட் இருக்கிறதுனால மட்டும்தான். சன்லைட் இருக்கும் போது மட்டும்தான் இது வந்து இப்படி ஆகும். அதாவது கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ஸ்டார்ச் கொடுக்கும், ஆக்சிஜன் வரும்.
ஸோ இந்த ரியாக்ஷன் பேர் தான் போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். பிகாஸ் இந்த ரியாக்ஷன் லைட்டோட பிரசன்ஸ்னால நடக்குது. ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் புக்ல பேஜ் நம்பர் 105ல இருக்கு. பேஜ் நம்பர் 105ல ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஹெட்டிங் கொடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருந்து இது வரைக்கும் எழுதினோம். இதுல இருந்து இது வரைக்கும் எழுதிட்டு நெக்ஸ்ட் ஒன் இதுல இருக்க ஃபர்ஸ்ட் 3 இது மட்டும் எழுதினா போதும். அதாவது கான்டாக்ட் ஏதாச்சும் 3 இருக்குல்ல இங்க ஏபிசின்ட்டு, அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு 3 எழுதுனா போதும் ஃபுல்லா. அதுலயே வந்து எக்ஸாம்பிள்ஸும் அடங்கியிருக்கும். ஸோ நான் வந்து சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் அது பெட்டரா இருக்கும். அதுல எலக்ட்ரிசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம்னால எலக்ட்ரிசிட்டி லைட்டும் எழுதலாம், ஹீட்டும் எழுதலாம். ஓகே, இது நீங்க எழுதுனா போதும். இதுல ஏதாச்சும் 3 எழுதுனா போதும். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் இன் டீடைல் வரைக்கும் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ் அண்ட் வேல்யூ பேஸ்ட் கொஸ்டின்ஸ். இது ரெண்டு தான் பெண்டிங்ல இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ்ல explain the role of yeast in making cakes and buns in bakery. இது இந்த ஹையர் ஆர்டர் கொஸ்டின்ஸ் எல்லாம் டைரக்டா நம்ம புக்ல இருந்து நம்மளால எடுக்க முடியாது. இதுல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ்ல சைட்ல ஈஸ்டும் ஒரு கேட்டலிஸ்ட் தான், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன லைன், ஒரு சின்ன சின்ன வேர்டு, ஒரு லைன், அது மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. நாம தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்ம ஓன் வேர்ட்ஸ்ல தான் எழுதணும். அதனால நான் தனியா அதெல்லாம் காமிக்கிறேன். எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் ஈஸ்ட் இன் மேக்கிங் கேக்ஸ் அண்ட் பன்ஸ் இன் அ பேக்கரி. ஓகே, இது நம்ம தனியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நீங்க எழுதணும்னா yeast is a key ingredient in production of baked goods. இது எழுதிட்டு செகண்ட் ஒன் yeast is a bioorganic catalyst. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். போட்டுக்கோங்க. Carbon dioxide is generated by the yeast as a result of breakdown of fermentable sugars in the dough and makes cakes to rise. இதுல என்ன அப்படின்னா ஈஸ்ட் வந்து ஒரு பயோ கேட்டலிஸ்ட். அது வந்து நார்மலா ஆர்கானிக்கா கிடைக்கிற ஒரு கேட்டலிஸ்ட். அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஒரு நம்ம சுகர்ஸ் இருக்குல்ல, ஃபெர்மெண்டபிள் சுகர்ஸ், ஃப்ளோர், அதுல எல்லாமே சுகர்ஸ் தான் இருக்கு. அந்த சுகர்ஸை வந்து அதுல பிரேக் டவுன் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். அந்த ப்ராசஸ்ல பிரேக் டவுன் பண்ணும் போது கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம அந்த கேக்ஸ், அந்த டவுலாம் இருக்குல்ல, இதெல்லாம் ரைஸ் பண்ண வைக்கும். அதாவது மேல உப்பி வர மாதிரி இருக்கும்ல, அது எல்லாம் காரணம் இதுதான். ஸோ இதுதான் ரோல் ஆஃப் ஈஸ்ட் இன் மேக்கிங் கேக்ஸ் அண்ட் buns. Second one, justify the statement burning of fossil fuels is responsible for global warming. Answer, the combustion of fossil fuels also releases a large amount of carbon dioxide into the atmosphere. Okay. Carbon dioxide is a greenhouse gas which is responsible for global warming. Humans burn fossil fuels, releasing huge amounts of carbon pollution and trapping more and more heat in the atmosphere. இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா fossil fuels burn பண்ணா அட்மாஸ்பியர்ல குளோபல் வார்மிங் காஸ் பண்ணுதா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுங்க. இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதணும்னா burning fossil fuels burn பண்ணும்போது கண்டிப்பா நிறைய கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ல போகுது. அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பேசிக்கலாவே ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ். இதுதான் மெயினா ரெஸ்பான்சிபிள் ஃபார் குளோபல் வார்மிங், அது காஸ் பண்ணுது. ஸோ நம்ம நிறைய ஃபாசில் ஃபியூல்ஸ் பர்ன் பண்ண நிறைய கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அட்மாஸ்பியர் வந்து நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி குளோபல், அதாவது எர்த் வந்து ஹீட் ஆகும்ல, அதோட குளோபல் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். அதுதான் குளோபல் வார்மிங். ஸோ இப்படிதான் ஜஸ்டிஃபை பண்ணி இப்படிதான் எழுதணும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் acid rain occurs due to emission of smoke from vehicles and industries. Answer பாருங்க. Rain becomes acidic in nature due to the presence of certain pollutants in the air released by cars and industrial processes. Acid rain is caused by emission of sulfur dioxide, SO2, sulfur dioxide, nitrogen oxide, NO, which reacts with the water molecules in the atmosphere. Okay, acid rain வந்து எதனால காஸ் ஆகுது அப்படின்னா
எமிஷன் ஆஃப் ஸ்மோக்ஸ் ஃப்ரம் வெஹிக்கிள்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, ஆசிட் ரெயின் வந்து ஆசிடா மாறுறது எப்ப அப்படின்னா, பொல்யூட்டன்ஸ், அதாவது ஏர் பொல்யூட்டன்ஸ் சச் அஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, இந்த வாட்டர் வேப்பர், வாட்டர் மாலிக்யூல்ஸோட கான்டாக்ட்ல வரும்போது மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகி, அதாவது வாட்டர் மாலிக்யூல்ஸோட மர்ஜ் ஆகி இல்லைன்னா ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு அந்த ரெயின் ரெயின் வந்து அசிடிக் தன்மை, ஆசிட் தன்மையோட வருது. ஃபோர்த் கொஸ்டின், இஸ் ரஸ்டிங் குட் ஃபார் அயர்ன் மெட்டல்ஸ்? ரஸ்டிங் வந்து அயர்ன் மெட்டீரியல்ஸ்க்கு குட்டா, நல்லதா? Explanation: no, rusting is not good for iron materials. Rust is a form of iron oxide. It occurs when iron combines with the oxygen in the air, causing it to corrode. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். Rust can affect iron and its alloys. It makes them weaker, by replacing the strong iron with flaky powder. So இது என்ன அப்படின்னா, ரஸ்டிங் வந்து கண்டிப்பா அயர்ன் மெட்டீரியல்ஸ்க்கு குட் இல்ல. ஏன் அப்படின்னா, இப்போ வாட்டர், இது வந்து when iron comes in contact with water, oxygen, அப்போ வந்து அது வந்து ஒரு கரோட், மேல ஒரு ரவுண்ட் பொடி பொடியா ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும்ல, அந்த ஃபிளேக்கி பவுடர் மாதிரி, அது மேல ஃபிளேக்கி பவுடர் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த அயர்ன் மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆயிரும். ஓகே, இதுதான் வந்து ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன். Fifth question, do all the fruits and vegetables undergo browning? No, not at all. Enzymic browning can be observed in fruits such as apricots, pears, bananas, grapes, and avocados, and vegetables such as aubergines, potatoes, lettuce. The enzyme polyphenol oxidase or tyrosinase that, when in contact with oxygen, catalyzes a biochemical reaction of plants' phenolic compounds to brown pigments known as melanin, which results in the fruit or vegetable turning brown. So இதுல என்னன்னா, எல்லா வெஜிடபிள், எல்லா ஃப்ரூட்ஸ்மே இந்த மாதிரி browning undergo பண்ணுமான்னு கேக்குறாங்க. இதோட ஆன்சர் நோ, எல்லாமே undergo பண்ணாது. ஏன்னா அந்த செல்ஸ் இருக்குல்ல, அந்த ஆப்பிள் செல்ஸ் இல்ல என்னென்ன ஃப்ரூட்ஸ் அண்டர்கோ பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆப்ரிகாட்ஸ், பியர்ஸ், பனானாஸ், கிரேப்ஸ், அவகாடோ, இதெல்லாம் தான் அண்டர்கோ பண்ணும். அண்ட் சில வெஜிடபிள்ஸ் தான் ப்ரௌனிங் அண்டர்கோ பண்ணுவோம், சச்சஸ் பொட்டேட்டோஸ் அந்த மாதிரி. மீதி ஏன்னா இதுல எல்லாம் அந்த என்சைம் இருக்கு, பாலிஃபீனைல் ஆக்சிடேஸ் இல்லைன்னா டைரோசினேஸ் இருக்கு. ஸோ இந்த என்சைம்ல ஆக்சிஜனோட கான்டாக்ட்ல வந்தா மட்டும்தான் அந்த பிக்மெண்ட் ஃபார்ம் பண்ணும், பிரவுன் கலர் பிக்மெண்ட் ஃபார்ம் பண்ணும். அதுதான் வந்து மெலானின். ஓகே, இதனாலதான் ப்ரௌனிங் காஸ் ஆகுது. நெக்ஸ்ட், சிக்ஸ்த் ஒன். Classify the following day-to-day activities based on the chemical reactions by physical contact, solutions of reactants, heat, light, electricity, and catalysts. Okay, first one, burning of crackers during festivals. Burning of crackers during festival, இது வந்து ஒரு chemical reaction. Second one, addition of water to quicklime to make its alkaline, exothermic reaction. ஏன் அப்படின்னா சுண்ணாம்பு கரைக்கிறது தான் இது சொல்றாங்க. அப்படின்னா சுண்ணாம்பு கரைக்கும் போது ரொம்ப ஹீட் வெளியே ப்ரொடியூஸ் ஆகி ரொம்ப ஹாட் ஆகும் அந்த சொல்யூஷன். ஸோ வெளியே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுறது, ஹீட் ரிலீஸ் ஆகுற ரியாக்ஷன் பேரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். தேர்ட் ஒன், சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் பிகம் பிளாக் ஆன் எக்ஸ்போஷர் டு ஏர் ஃபார் லாங் டைம். இந்த ப்ராசஸ் பேரு என்னது? டார்னிஷிங். டார்னிஷிங், இது வந்து டார்னிஷிங் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். Next, fourth one, copper vessel kept in open air for long time. இது undergo rusting. Okay, அவ்வளவுதான். இவ்வளவுதான் நம்மளோட higher order thinking question. Next, value based questions தான். First question, Kumar is going to build a house. To purchase the iron rods required for construction, he visited an iron and steel shop nearby. The seller showed him some iron rods which are fresh and good. He also showed him little older iron rods which are brownish in appearance. The price of fresh rods are costlier than the old ones. The seller also gave some offer to older ones. Kumar's friend Ramesh advised him not to buy the cheaper rods. This Ramesh write in his suggestion. Could you explain the reason for his suggestion? What are the values shown by Ramesh? So இதுல என்னன்னா, குமார் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்காக அயர்ன் ராட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. அங்க வந்து
2 விதமான அயன் ராட்ஸ் காமிக்கிறாங்க அந்த செல்லர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. அயன் ராட் ரொம்ப ஷைனியா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகி ரஸ்ட் ஆன மாதிரி இருக்கு. அதனால அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க இந்த மாதிரி அது வந்து ரேட் கம்மியாவும் இருக்கு. சோ இந்த ரஸ்ட் ஆன மாதிரி இருக்கிறத நீ வாங்காத, நல்ல இதா இருக்கு காஸ்ட்லியானதே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த சஜஷன் கரெக்டா? ஏன் அப்படின்னு சொல்லுங்க. என்னென்ன வேல்யூஸ் எக்ஸிபிட் ஆகுது அதான். ஃபர்ஸ்ட் ஒன், எஸ் ரமேஷ் இஸ் ரைட் இன் ஹிஸ் சஜஷன் பிகாஸ் ஓல்ட் அயன் ராட்ஸ் வேர் ரஸ்டட். இது ஏன் கரெக்ட்னா ஏற்கனவே இது ரஸ்ட் ஆயிருக்கறனால வாங்கக்கூடாது. நெக்ஸ்ட், the older iron rods are brownish as they are rusted. Rusting destroys the quality of iron rods and harmful for construction. ரஸ்ட் ஆனது ஏற்கனவே அதோட வித் அதோட தின் ஆயிரும். அந்த ராடோட குவாலிட்டி ரொம்ப மட்டமாயி அது வந்து தின் ஆயிரும். சோ கண்டிப்பா அது வாங்கவே கூடாது. ஏன்னா அது ப்ரௌனிஷா இருந்துச்சு அப்படின்னாவே ரஸ்டிங்கோட அடையாளம் தான். தேர்ட் ஒன், ரெஸ்பான்சிபிள் அவரு என்னென்ன வேல்யூஸ் எக்ஸிபிட் பண்றாரு அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர், கரெக்ட் டெசிஷன், கேரிங் அண்ட் அவேர்னஸ். இதுக்கு அட்லீஸ்ட் 3 இது எழுதணும். ஏதாச்சும் ஒரு 3 வேல்யூஸ் எப்பயுமே எழுதணும். அப்பதான் மார்க் கிடைக்கும். இது நீங்க என்ன எழுதினாலுமே மார்க் கிடைக்கும். இந்த லாஸ்ட் ஒன்க்கு வேல்யூஸ் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு நீங்க என்ன எழுதினாலுமே கிடைக்கும். ஆனா அட்லீஸ்ட் 3 ஆச்சும் நீங்க எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Palani Kumar is a lawyer. He lives in a costly flat. Due to high rent, he wants to shift his residence to a place where he has chemical industry nearby. That the rent is very cheap and the area is less polluted also. Rajshekhar, his son studying 8th, does not like this and likes to go to some other place. So இதுல என்னன்னா பழனிக்குமார் அப்படிங்கிறது ஒரு லாயர். அவர் வந்து ரொம்ப காஸ்ட்லியான பிளாட்ல இருக்கனால ரெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு, வேண்டாம் அப்படின்ட்டு சீப்பான இடத்துக்கு போலான்ட்டு அங்க நியர் பக்கத்துல கெமிக்கல் இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்கு. ஆனா இவரோட சன் ராஜசேகர் வந்து பிடிக்கல. ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. இவரு இந்த சன்னோட ஆட்டிடியூட் கரெக்டா? ஏன் அவர் போக மறுக்கிறாரு அண்ட் என்னென்ன வேல்யூஸ் எக்ஸிபிட் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஒன், எஸ் ராஜசேகர் இஸ் மோர் கன்சர்ன்ட் ஓவர் ஹிஸ் ஃபேமிலிஸ் ஹெல்த் அண்ட் சேவிங் மணி. அந்த மணி சேவ் பண்றது கம்பேர் பண்ணும்போது ஃபேமிலியோட ஹெல்த் தான் முக்கியம். ஏன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கிற ஏரியால நிறைய பொல்யூஷன் இருக்கும். சோ அதனாலதான் சொல்றாங்க. செகண்ட் ஒன், ராஜசேகர் know that the air pollution from nearby chemical industry would be harmful and affect his family's health. பக்கத்துல வர்றது ஏர் பொல்யூஷன் வரும்ல, காஸ் ஆகும். சோ இந்த மாதிரி ரொம்ப பொல்யூஷன்ல ப்ரொலாங்ட் எக்ஸ்போஷர் வந்து நம்மளுக்கு நிறைய ஹெல்த் ஹசார்ட்ஸ் வந்து லீட் பண்ணும். அதனாலதான் இது ரொம்ப ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் டு ஃபேமிலிஸ் ஹெல்த். அதனால ராஜசேகர் சொல்றாங்க. தேர்ட் ஒன், வேல்யூஸ். environmentally sensitive, awareness, caring and correct decision. மோஸ்டா எல்லாத்துலயுமே அவேர்னஸ் வந்துரும், கேரிங் வந்துரும், கரெக்ட் டெசிஷன் இதெல்லாமே நீங்க எழுதிட்டு இதுல ஒரு நல்ல வேலிட் பாயிண்ட் இது எழுதணும். அட்லீஸ்ட் 3 எழுதணும். மினிமம் ஒண்ணுமே தோணல அப்படின்னாலும் 3 எழுதணும். இந்த மாதிரி கேரிங், அவேர்னஸ், கரெக்ட் டெசிஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் எழுதுனீங்கன்னாவே மார்க் வந்துடும். இது இல்லாம ஈஸியா ஸ்கோர் பண்ண ஏரியா. ஓகே, அவ்வளவுதான் இந்த லெசன் ஓவர். ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல்.